கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. தேவன் எங்களோடு இருப்பதினால் Since God is with us, நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நாம் பார்ப்போம். surely we will see changes going to happen in our life. வேதமும் தேவனும் Word of God and God is நம்மை குறித்து about us, உயர்வாக எண்ணுகிறதா இருக்கிறது. thinking about us in a so great way. ஆம், தேவன் நல்லவர். Yes, God is so good. கர்த்தர் நல்லவர் என்பதை Taste and see the Lord is, ருசித்து பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். the Lord is always good. அதனால் So, ருசிக்கின்ற அந்த அனுபவத்தில் செல்வோம். tasting of the Lord's goodness, இயேசு எல்லா சுவைகளை விட சுவையானவர். Jesus is greater, sweeter than anything in this world. தேவனோடு இணைந்து வாழ்வோம். Let us unite with God and live. பாரம் இருக்கலாம், We may have burdens, வேதனை இருக்கலாம், we may have problems, சூழ்நிலைகள் சோதனைகள் எல்லாம் இருக்கலாம், we may have a situation which is against us, பலவீனங்கள் இருக்கலாம். we may face sickness. தேவனோடு சார்ந்து வாழும்போது When we depend on God, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் சந்திக்க முடியும். we can have a victorious Christian life. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் All the godly people in the Bible are, அந்த அனுபவத்தில் தான் சென்றார்கள். they walked in that experience. தேவனை விட்டு அவர்கள் விலகி போகாதபடி விரும்பினார்கள். They never want to move away from God. விலகினால் என்ன ஆகும் என்பதையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். They know what will happen when they move away from God. அதனால் நம் வாழ்க்கையில் கூட So in our life தேவனை also, சார்ந்து வாழ்வும். we will depend on God. வசனங்கள் நமக்காக ஏராளமாய் காத்து கொண்டிருக்கிறது. All the many scriptures have been given for that. அது வருகின்ற எதிர்காலத்துக்கு போதுமானதா இருக்கிறது. That is enough for the future. அதனால் So நாம் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்போம். we are the blessing to many people. பிரயோஜனமான பாத்திரத்தை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார், How God will use the blessing people, அதற்கு என்ன செய்கிறார் என்று பார்க்கும்படியாக to understand what God will do. ஏசாயாவின் புத்தகம் 27 அதிகாரம் 3 வசனம். Isaiah chapter 27 verse 3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். I, the Lord, am watching it. I will give it water at all times. I will keep it day and night, no, for fear that not come damage to it. இங்கே தேவன் ஒரு செடியை குறித்து சொல்லவில்லை. Here God is not saying about a particular plant. வேதத்திலே எந்த ஒரு பொருளை சொன்னாலும் When God mentions anything in the Bible, அந்த பொருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. we will have a connection between that object and us. நாம் தான் அந்த பொருளாய் இருக்கிறோம். We are that object. நாம் ஆழமாய் யோசிக்கும் போது When we deeply understand it, அவையெல்லாம் நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. it has been said about us only. நாம் தேவனுக்காக பயன்படுகின்ற போது When we are being getting for the Lord, எப்படியாக ஒரு செடியை தேவன் தண்ணீர் பாய்ச்சி காப்பாற்றுகிறாரோ, how a plant God is daily watering it, அதே போல் நம்மை தேவன் காப்பாற்றுகிறார் இருக்கிறார். like the same manner God will protect us. அதை தேவன் காப்பாற்றினார். God will save us. அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கும்போது When you look at the above verse, அக்காலத்தில் நல்ல திராட்சரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். in that day it will be said, a wine garden of delight, make a song about it. நம் வாழ்க்கையிலே In our life, தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் when God wants to save us, நாம் சுவையாய் இருக்க வேண்டும். we should be as sweet. திராட்சை ரசம் என்பது A wine is, சுவையானது. it is a tastier. அதோடு மாத்திரமல்ல நல்ல நிறமானது. Not only that, it looks so great. அது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. It gives a good strength to our body. அப்படியாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். In the same manner God is looking at us. அதனால் அதை காப்பாற்றுவது போல So not only is protecting us, நம்மையும் காப்பாற்றுவார். He will protect us also. எப்படியாக அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் அவசியமோ, How the plant requires a water, அதே போல் தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவும் தண்ணீராகிய பரிசுத்த ஆவி நமக்கு அவசியமாய் இருக்கிறார். for us we need a water like Jesus, a water like a Holy Spirit is very important. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். And it is saying continually He is planting it. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் என்று சொல்கிற வண்ணமாக, As it is said in the Psalms, the man who meditate God's word on daily, அவரோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். he should have a fellowship with Him continually. ஏனென்றால் அவர் காக்கின்றவராய் இருக்கிறார். Reason, He is the one who is keeping us. அதை எப்படி காப்பாற்றினாரோ How He keep us, அதே போல் நம்மை காப்பாற்றுகிறார். He will protect us. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதென்று சொல்லி பார்க்கிறோம். As we see, the God of Israel will never sleep. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். No one will damage it. I will protect it day and night. இரவும் பகலும் காக்கிற தேவன் He is protecting us day and night. யாரை காப்பாற்றுவார்? Whom He is saving? அவர் நாமத்துக்காக வைராக்கியமாய் வாழ்கிற மக்களை காப்பாற்றுவார். The people who is having a zeal for God's name. அவர் நாமத்தை அநேகருக்கு சொல்கிற
மக்களை காப்பாற்றுவார். The people who are sharing God's name with others. தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற மக்களை அவர் காப்பாற்றுவார். The people who surrender their life for God's name. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி He will pour water regularly. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு No one will damage it. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். He is saying, day and night I will protect you. சொன்னபடியே உங்கள் குடும்பத்தை காப்பார். Surely, as he said, he will protect your எந்த family. பாதையில் சென்றாலும் உங்களை காப்பார். Wherever path you are going, he will protect you. உங்களுக்குரியவைகளை காப்பார். He will protect whatever belongs to you. உங்கள் பிள்ளைகளை காப்பார். He will protect your children. உங்கள் போக்குவரவை காப்பார். He will protect your going and coming. விசேஷமாக Especially வருகின்ற நாட்களிலே in the days to come, உங்கள் பிள்ளைகள் ஒரு புதிய படிப்புக்குள் கடந்து போகலாம். your children are going to enter into a new education. பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஞானத்தை கொடுத்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். God will give the all kinds of wisdom to your children and he will protect you. நம் வாழ்க்கையிலே In our life, தேவன் செயல்பட ஒப்பு கொடுப்போம். allow God to work on your behalf. தேவ சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். Surrender to do God's will in your life. காப்பாற்றுவார். He will protect. நமக்கு வேண்டியதெல்லாம் தேவன் செய்வார். Whatever we need in our life, he will சேதம் give you. அணுகாது. No damage will come வாதை near you. அணுகாது. No plague will come வாதை near you. வந்தாலும் கூட விலக்க வல்லவராய் இருக்கிறார். Even the plague comes, he will எல்லா protect you. வியாதிகளுக்கும் தேவன் விலக்க வல்லவராய் இருக்கிறார். He will save you from all kinds of sickness. செயல்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். We will surrender to God's word. தேவன் செயல்பட நம் மனதார ஒப்பு கொடுப்போம். We'll allow God's to work in our life. எப்படி சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கன்னு சொன்னாரோ, How Samuel said, Lord speak, I will listen. நம்மை தாழ்த்தி கொடுப்போம். We will humble ourselves. நம்மை தாழ்த்துவதினாலே When we humble ourselves, தேசத்துக்கு சேமம், it brings a healing to the land. தேசத்துக்கு நன்மை, It brings a good to the land. தேசத்துக்கு சமாதானம். It brings a peace to the நம் land. தேசத்தில் In our land, குறிப்பாக நம் மாநிலத்தில் specifically in our city, தேவ ஜனங்களுடைய ஜெபமானது God's people prayers, பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறது. it will bring a change in our நாம் life. எல்லாம் ஒருமித்து ஜெபிப்போம். Let us all unite and pray. ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக The Lord should do a wonders. நம் தேசத்தில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் முன்னோடியாக இருக்கும்படியாக We should be an example to the other nations. தேவன் நம்முடைய தேசத்தில் முதல்வராய் இருக்கிறவரை பயன்படுத்தும்படியாக God should use the minister. வாழ்க்கையை who's been ஒப்புக் கொடுப்போம். elected. Let us surrender that for நம்மை காப்பாற்றுவார். He will protect us. நம் மாநிலத்தை காப்பாற்றுவார். He will protect the city. லீபால Oh, சந்தரதுருபியா. we thank you, Lord, for that. வார்த்தையே ஆண்டவரே. As your word said, Lord, ஜீவனுள்ளது கர்த்தாவே. it is life, Lord. ஜீவனுள்ள வார்த்தை. It is life. சொன்ன வார்த்தை செயல்படும். As you said, it will happen. ஒரு சேதமும் அணுகாது. No damage will happen எங்களை to us. காப்பாற்றுகிறவராக Thank you for protecting அடிக்கடி us. எங்களோடு உறவாடுகிறார் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். Thank you for speaking to us நன்றி continually. ஆண்டவரே. We thank you for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.